இன்னும் நிறைய பாட்டெலாம் எழுதின்னு வந்திருக்கேன். இன்றைக்கி எங்கள் குரு இங்கே உட்காந்துருக்காரு. கானாக்கு நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கலக்கெல்லாம் வந்து மேடையில் வந்து இப்போ பாடினுக்கிறேன்னா காரணம் வந்து எங்கள் பாலாண்ணன் தான். அவர் இந்த கானாவை வளர்த்து இல்லைன்னா கானாலாம் எங்கேயோ போயிட்டுருக்கோம். எவ்வளோ பேர் கானாவில் இருந்தாங்க. ஆனால் அந்த கானாவை கட்டி பிடிச்சி கை பிடிச்சி எங்களையும் இந்த மாதிரி இட்டுன்னு வந்தது எங்கள் அண்ணன் தான். இந்த அளவுக்கு ஜாலியாக எங்கள் மேடையில் இன்னும் கலக்கலாக இருக்கிறன்னு காரணம் எங்கள் அண்ணன் கானா பாலா. இல்லைன்னா நாங்கள் யாருமே இல்லை. அந்த ஒரு ஜாலியாக இருக்கு இந்த பாட்டு. ஒரு கருத்தாக இருக்கும் எல்லாம் கேளு. ஏன்னா இப்போ அதுதான் நடந்துருக்குது. எல்லாம் ஆன்சு கேட்டு அச்சுக்கிறானுங்க, மாவா கோசம் மறைச்சிக்கிறானுங்க, மிட்டாய்க்கு சிலை வெட்டிக்கிறானுங்க, குடியை குச்சிட்டு குத்திக்கிறானுங்க, தெருமுனையில் இனோவா வேணே மச்சான் ஸ்டேஷனில் மாட்டுனா ஊனே. மிந்தி மாதிரி இல்லை, தெருக்கு கேமரா வச்சிட்டாங்க. தப்புக்கு பண்ணிங்கன்னா முட்டுன்னு விடுவோம் இப்போ. அதனால் எல்லாரும் எதுவும் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் அனுபவப்பட்டு தான் இங்கே வந்து நின்று பேசுகிறேன். அந்த மாதிரி தப்புக்கே இனிமேட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? இதை நான் ஒரு காமெடியாக உங்களுக்கு பாட்டிலே சொல்கிறேன். எல்லா கதையும் கேட்டுங்க. ஆன்சி கேட்டு அச்சுக்கிறானுங்க. அவரை டேஷன் உள்ள இட்டுன்னு போனா பட்டுனு இங்க வரல. பின்ன கொஞ்சம் உன்ன போலீஸ் வேணா பார்த்தா அடிக்கிறாயா பெர்ல. அவரை டேஷன் உள்ள இட்டுன்னு போனா பட்டுனு இங்க வரல. பொம்பளைங்க சண்டைக்கு எல்லாம் எடுக்கிறாங்க பொருளே. பொம்பளைங்க சண்டைக்கு எல்லாம் எடுக்கிறாங்க பொருளே. அவரை வேற மாதிரி வார்த்தையால காவல்துறை கொடுக்கப்பா மச்சான் குரலே. போலீஸ் போலீஸ் அந்த மாதிரி நண்பன நீ ஓரங்கட்டு பஸ்டே. பாசமா நீ சோரம் போட்டு பார்த்தா கூட வேஸ்டே. நல்ல நண்பரா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. கொச்சன்னு 5 பேர் 10 பேர்லாம் சேர்த்துனா பிரச்சனையில தான் போயிடும். ஒரு 2 ஃப்ரெண்டு